வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. எடப்பாடி அவர்கள் நேத்து ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. அதாவது யாருங்க சொன்னா கூட்டணி ஆட்சின்னு? அமித்ஷா அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் சொன்னாரு. இங்க நடக்க போறது அதிமுக ஆட்சி தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மேலேயே நம்ம அண்ணாமலை ஸ்டைல்ல கடிஞ்சு கொட்டினாரு. அதாவது நீங்க தான் செய்தி ஆக்கணும் அப்படிங்கறதுக்காக பொய் சொல்லி இத ஒரு பெரிய பேசும் பொருளா மாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அங்கிருந்து நகர்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு திரும்ப இது ஒரு பெரிய விவாத பொருளாயிருக்கு. கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்னது உண்மையா, இல்ல அதிமுக ஆட்சி தான், மத்தியில் மோடியின் ஆட்சி, மாநிலத்தில் எடப்பாடியின் ஆட்சி அப்படின்னு எடப்பாடி சொன்னது உண்மையா அப்படிங்கிற ஒரு டிபேட் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களாகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இந்த கேள்விதான் வருது. இப்போ இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம chronology ஆஃப் events நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா எடப்பாடி மைண்ட்ல என்ன ஓடுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் மண்டைய ஆட்டி ஒரு 4 வருஷத்தை இந்த அதிமுக அரசாங்கம் எடப்பாடி தலைமையில ஓட்டிடுச்சு. இந்த 4 வருஷத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராமா நாம பார்த்தோம். பன்னீர்செல்வம் சொன்னாரு, குருமூர்த்தியோடைய அட்வைஸ் படிதான் தர்ம யுத்தத்துல நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் இடையே பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வித்யாசாகர் 2 பேரையும் கைகோர்த்து வச்சது. அதுக்கப்புறம் முதல்வர், துணை முதல்வர் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்தினது. எப்படியோ ஒரு 4 வருஷத்தை கஷ்டப்பட்டு ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தல்ல மீண்டும் பாஜகவோட கூட்டணி அமைத்து தேர்தல் களம் கண்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 சீட் இவங்களால ஜெயிக்க முடிச்சது. இருந்தாலும் இது அதிமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு பின்னடைவா தான் நம்ம பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 வருஷ ஆட்சியில, திமுக ஆட்சியில ஒரு நல்ல எதிர்கட்சியாக இவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருந்தது. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை, இவர் கோர்ட்டுக்கு போறாரு, அவர் கோர்ட்டுக்கு போறாரு, ஏகப்பட்ட குடைச்சல். இதுல இடையில சசிகலா வேற 4 ஆண்டு சிறை தண்டனையை முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. அவங்க ஒரு கிளைம் ஸ்டேக் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த கட்சி உட்கட்சி பூசல், இந்த உட்கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா அதிமுகவை 3-4 ஃபேக்ஷனா உடைச்சிடுச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னால் இருந்து இயக்கக்கூடிய பாஜக தான். அப்ப அவங்களுடைய அஜெண்டா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு பெரும் திராவிட கட்சிகள் இருக்கு. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சிங்கிள் அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரு பெரு திராவிட கட்சிகள் தான் 67ல இருந்து மாறி மாறி ஆட்சியில இருக்கிறாங்க. அப்ப நாம ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா யாராவது ஒருத்தரை முதல்ல காலி பண்ணோம்னா தான் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக உட்கார முடியும். எதிர்கட்சியாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப திமுகவா அதிமுகவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைஞருடைய மறைவுக்கு பிறகும் சரி, கலைஞர் இருக்கும் பொழுதும் சரி, திமுகவை ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு கட்சியா அவங்க வழிநடத்தி சென்றார்கள். கலைஞருடைய மறைவுக்கு பிறகும் எதிர்கட்சி தலைவராக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்சியை ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணணும்னா அதற்கான ஒரு சிறந்த தலைமை இருந்தால் மட்டுமே அது முடியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்புகள் எங்க குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வலுமையான, ஒரு கரிஸ்மேட்டிக்கான, ஒரு தீர்மானமான, தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, இல்ல ஒரு சிறப்பான எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடிய அளவுக்கு அதிமுகவுல இந்த தலைமை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த கேப்பை ஃபில்அப் பண்றதுக்கு தான் அண்ணாமலை போன்ற ஒரு யங்ஸ்டரை, ஒரு மக்களை ஈஸியா கவரக்கூடிய ஒரு ஐபிஎஸ் பின்னணி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை கொண்டு போடுறாங்க. அதுவும் ஒரு பார்ப்பன சாயல் இல்லாத ஒரு முகத்தை, ஒரு ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு ஓபிசி மக்களை ஈர்ப்பதற்காக. ஏன்னா பெரும்பாலான திராவிட கட்சிகளுடைய ஓட்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசி ஓட்டுகள் தான். அப்ப அந்த ஓபிசில அதுவும் குறிப்பாக அந்த கவுண்டர் சமூகத்துடைய ஓட்டுகளை ஈர்க்கிறதுக்காக பாஜக அண்ணாமலையை கொண்டு தலைவரா போடுறாங்க. அண்ணாமலையை நம்ம அவ்வளவு ஈஸியா ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் சொல்றோம். நிறைய மீம் கண்டென்ட் அவரை பத்தி வந்திருக்கு. ஆனா அவர் 4 வருஷமா மாநில தலைவரா இருந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. பாஜகவை ஒரு பேசும் பொருளா மாத்தி இருக்கிறாரு. களத்துல பாஜகவும் ஒரு போர்ஸா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு மைலேஜா அண்ணாமலை தேடி தந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
நிறைய இதுக்கான பொய்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அந்த பொய்களையும் தொடர்ந்து வந்து நாம எக்ஸ்போஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் மக்கள் கிட்ட பாஜகவை ஒரு பேசும் பொருளாக மாற்றிய கிரெடிட் வந்து அண்ணாமலைக்கு போகும். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு கட்டத்துல அண்ணாமலை தீவிரமாக அதிமுகவை சேர்ந்த தலைவர்களையே விமர்சனம் பண்ண தொடங்குறாரு. நாம ஏன் வந்து களத்துல தனியா நிக்க கூடாது? எத்தனை நாள் ஒரு திராவிட கட்சியோட முதுகுல ஏறி நாம பயணம் பண்ண போறோம்? நாம களத்துல தனியா நின்னு நாம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை கையில எடுக்கிறாரு. பாஜகவுடைய தலைமையும் ஓரளவுக்கு அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியுது. சரி, இத ஒரு எக்ஸசைஸா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வருது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் 2024ல வந்து அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தெரியும். என்னதான் மத்தியில மோடி வந்து மேடைக்கு மேடை ஏறி 400க்கு மேல நாங்க சீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் உள்ளூர அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதை எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருந்தது. அதனால தமிழ்நாட்டுல இருந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10-15 சீட்டாவது அவங்களுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க மைண்ட்லயும் ஓடி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்டிஏ கூட்டணியில அதிமுக வெளியேறுகிறது அப்படின்னு சொன்னதே இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு டிராமாவா தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் அண்ணாமலையை வந்து பேச சொல்லி அங்கேருந்து வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது மூலமா தமிழக மக்கள் முன்னால் ஏதோ எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் தான் டக் ஆஃப் வார், ஒரு பர்சனல் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இதை சாக்காக பயன்படுத்தி கொண்டு தலைவர்களை தப்பா பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காரணம் காட்டி எடப்பாடி இந்த கூட்டணியில இருந்து வெளியில வர மாதிரி ஒரு டிராமாவும் போடுறாரு. எடப்பாடியோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் வந்து பிஜேபி மேலிடம் சொல்லி அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்து போட்ட டிராமாவாகவே இது இருந்தாலும் எடப்பாடி ஒரு நிமிஷம் வேற மாதிரியும் யோசிச்சிருப்பாரு. இந்தியா கூட்டணி வலுப்பெறுது, இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த தடவை இந்தியா கூட்டணி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுன்னா இதையே சாக்கா வச்சு பர்மனெண்டா இந்த கூட்டணியில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் அவர் மனசுல யோசிச்சு வச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் சரின்னு இவங்க போட்ட பிளானுக்கு ஓகேன்னு சொல்லி வெளியிலயும் வந்தாங்க. வெளியில வந்தவங்க அட்லீஸ்ட் வாயை மூடிட்டு பேசாம இருந்திருக்கலாம். மேடைக்கு மேடை ஏறி மக்களுடைய நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், 2024லயும் இல்ல 26லயும் இல்ல 29லயும் இல்லைன்னு மேடைக்கு மேடை எஸ்டிபிஐ மேடையில பேசுனது இன்னும் காதுல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. மேடைக்கு மேடை ஏறி வந்து எடப்பாடியும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து விமர்சனங்களை வச்சாங்க. பாஜகவை கடுமையான விமர்சனங்களால் தாக்கினார்கள். பாஜகவையும் அண்ணாமலையும் கடுமையான விமர்சனங்கள் மூலமாக தாக்கினார்கள் அதிமுக. அந்த தேர்தல்ல 2024 தேர்தல்ல கூட எடப்பாடி பெரிய நம்பிக்கையோட சொன்னாரு, நாங்க மெகா கூட்டணி அமைப்போம், நீங்க பாருங்க நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரால் எதிர்பார்த்தபடி மெகா கூட்டணி அமைக்க முடியல. எடப்பாடியோட பேச்சு மேல கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லை, கட்சி தலைவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. கட்சி தலைவர்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா மக்களுக்கு எப்படி எடப்பாடியோடைய பேச்சுகள்ல நம்பிக்கை வரும்? அப்போ 2024 தேர்தல்ல மக்கள் தங்களோட ஓட்டு மூலமா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டிட்டாங்க. பல இடங்கள்ல அதிமுக பாஜக வாங்கின ஓட்டை விட பின்தங்கி இருந்தது. நிறைய இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ வந்து அதிமுக காமிச்சது. அப்ப மக்களிடையே இன்னும் அதிமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விட்டது. அதிமுக இன்னும் வலுவிழந்து விட்டது. பேரலா பாத்தீங்கன்னா அந்த 2024 தேர்தலை வச்சுதான் மீடியால ஒரு நெரேட்டிவ கட்டமைக்கிறாங்க. பாஜக வளர்ந்துருச்சு பாருங்க, எங்களுக்கு 18% ஓட்டு இருக்கு. எவ்வளவோ கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருந்தாங்க. பாமக கடைசி நேரத்துல அதிமுக விட்டுட்டு பாஜக பக்கம் சரிஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். உண்மையிலே களத்துலன்னு பாத்தீங்கன்னா பாஜக வளர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஒரு 8ல இருந்து ஒரு 9% அவங்களுக்கு வாக்கு இருக்கா இருக்கும். இருந்தாலும் பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்னு ஒரு 18% எங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ பேரலா பாஜக கையில எடுக்குது. அப்போ இந்த என்டையர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக ஒரு பக்கம் வலுவிழந்து வர 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 பாஜக இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. இந்த அண்ணாமலை திரைப்படத்துல காமிப்பாங்கல்ல, எஸ்கலேட்டர்ல ஒரு பக்கம் சரத்பாபு கீழே இறங்கிட்டே இருப்பாரு, ரஜினிகாந்த் மேல மேல ஏறுவார்ல, கிட்டத்தட்ட அந்த கதை தான் 2014 ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறம் ஆரம்பித்து தொடர்ந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஏற்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ரொம்பவே ஸ்ட்ராங்கா தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திச்சு அவங்க வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. கட்சிக்குள்ள ஏகப்பட்ட டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வந்திருக்கு. ஆனா அத ரொம்ப ஜனநாயக ரீதியாக அவங்க வெளிப்படுத்துறாங்க.
அதற்கு ஆளும் திமுக அரசும் முதல்வரும் செவி சாய்க்கிறார்கள். 12 மணி நேரம் வேலை அப்படின்னு வந்தோடனே கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்த்தாங்க. உடனே அந்த ஆர்டரை வாபஸ் வாங்கினாங்க. சாம்சங் தொழிலாளிகள் விஷயத்துல களத்துல நின்று கம்யூனிஸ்ட் போராடுது. அதற்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுது. வேங்கை வயல் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் நின்று போராடுறாங்க. அதற்கான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இங்கே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு காமன் கருத்தியலோட அவங்க பிஜேபி போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாகிறது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 4 வருஷம் திமுக ஆட்சி முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. மீண்டும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறோம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு மேடை 2 விஷயங்களை முக்கியமா சொல்லிட்டே இருந்தாரு. ஒண்ணு என்னன்னா பாஜகவோட இந்த ஜென்மத்துல கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னொன்னு அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணியில் நாம் அமைப்போம், 2024 வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ பாஜக அல்லாமல் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னா அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? முதல்ல திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளை அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆதவர்ஜுனா மூலமா விடுதலை சிறுத்தைகளை பிரிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு வரணும், 2 கட்சிகளுக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த முயற்சியை முனைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் தவறுபடி ஆக்கிட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் திமுக கூட்டணியில இருந்தா நாங்க வெளியேற மாட்டோம்னு திட்டவட்டமா அவர் அறிவிச்சிட்டாரு. இந்த கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில கூட நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ரொம்ப சைலண்டா இருந்தார். இது விடுதலை சிறுத்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு அப்படின்னு ரொம்ப டிப்ளமேட்டிக் சைலன்ஸ் அவர் மெயின்டைன் பண்ணாரு. அந்த சைலன்ஸ், அந்த பொறுமைக்கான பலன் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இங்கேதான் கூட்டணியில இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு நினைச்ச முயற்சி இவங்களுக்கு கை கொடுக்கல. ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தையில இருந்து வெளியேறி போய் விஜய் கிட்ட சேர்றாரு. விஜய் கிட்ட போய் சேர்ந்த உடனே ஒரு தலித் சிஎம் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்ட ஆதவர்ஜுனா அந்த நிலைப்பாடெல்லாம் மாற்றிட்டு விஜயை எப்படியாவது சிஎம் கேண்டிடேட் இல்ல டெபுட்டி சிஎம் ஆக்கணும் அப்படிங்கறதுனால அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. எடப்பாடிக்கும் வேற சாய்ஸ் இல்லைங்க, பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பக்கம் தாவேகா தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய கட்சி அப்படிங்கறத விட ஒரு மக்கள் கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு இருக்கும், சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு இருக்கும். அதிமுகவுக்கும் தாவேகாவும் வீண பர்ஃபெக்ட் காம்பினேஷன் கூட்டணி வச்சிருந்தாங்க. நான் யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. எடப்பாடிக்கு என்னதான் சொன்னாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மா கிடையாது. ஆனா அந்த கரிஸ்மா விஜய் கிட்ட இருக்கு. அதே மாதிரி விஜய் கிட்ட இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கட்சி கட்டமைப்பு. ஒரு தேர்தல்ல இறங்கி போட்டியிடணும்னா அதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்தா மட்டும் பத்தாதுங்க. பூத் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிர்வாகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் கட்சியுடைய கொள்கைகளையும் கட்சியுடைய தலைவரையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வாக்காக அறுவடை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பலமான கட்டமைப்பு தாவேகால இல்ல. கட்டமைக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் அது சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்கும். சிறுபான்மையினர் வாக்குகளையும் இளைஞர் வாக்குகளையும் ஈர்க்கிறதுக்கு, பெண்கள் வாக்குகளை ஈர்க்கிறதுக்கு விஜய்க்கு எல்லா தரப்புலயும் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அது ஒரு நல்ல ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கூட்டணி அமைஞ்சா யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் யோசிச்சு பாருங்க. பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். இன்ஃபேக்ட் 3வது இடம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா சீமான் தனியா போட்டியிட்டு தொடர்ந்து 3வது இடத்துல இருக்கிறார். அப்ப பாஜக 4வது இடத்துக்கு தள்ளப்படும். நான் என்டைட்டி ஆயிடுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அமைய பாஜக இடம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தொடர்ந்து அரசியல்ல நிகழக்கூடிய சம்பவங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இரட்டை இலையை மீண்டும் முடக்குறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடியோட சம்பந்தியோட சம்பந்தி வீட்டுல எல்லாம் இடி ரெய்டு நடக்கிறது. கிட்டத்தட்ட 650 கோடி கணக்குல வராத பணம் அப்படிங்கிற செய்திகளை வெளியே கசிய விடுறாங்க. எடப்பாடியுடைய மகன் மித்துனுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்க இன்னொரு பக்கம் அதிமுகவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 6 பேர் 7 பேர் சேர்ந்த குழு போய் எடப்பாடியை மீட் பண்ணி அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இது சரிப்பட்டு வராது, நீங்க பாஜகவை பகைச்சுக்கிட்டு இங்க நீங்க அரசியல் பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. பாஜகவோட இணக்கமா போறதுதான் உங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நாம இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச நம்மளுடைய நிதி ஆதாரத்தை காப்பாத்திக்கணும்னா நாம பாஜகவுடைய குட் புக்ஸ்ல இருந்தா மட்டுமே அது முடியும் அப்படிங்கிற அழுத்தத்தை இபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்ப வெளிப்படையா பேசக்கூடிய இபிஎஸ் உடைய டோன் மாறுது. பாஜகவோட கூட்டணி இல்ல,
வலுவான மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்ன அதே இபிஎஸ் கொஞ்ச காலமா ஒரு 2 மாசமா நீங்க பாத்தீங்கன்னா என்ன பேசுறாரு? திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி. திமுகவை வீழ்த்துறதுக்கு நாங்க அரசியல்ல என்ன வியூகம் வேணா கையில எடுப்போம். கட்சி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை எதிர்கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வச்சா கூட அது அரசியலுக்காகத்தானே தவிர அந்த கொள்கையை நாங்க பின்பற்றோம்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசி இங்க இருக்கக்கூடிய மக்களையும் தன் தொண்டர்களையும் பிரைம் பண்ண தயார் பண்ண முயற்சி பண்றாரு. இதனுடைய வெளிப்பாடுதான் சமீபத்துல அமித்ஷா சென்னைக்கு வந்த உடனே அவங்க கொடுத்த பிரஸ் மீட்ல எடப்பாடியுடைய ஃபேஸ், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட அமித்ஷா என்ன பண்றாரு? நேரா குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு. குருமூர்த்தி யாரு? ஏதாவது அரசியல் கட்சி தலைவரா? இல்ல மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது களத்துல நின்னு போராடி இருக்கிறாரா? அப்ப எதற்காக அமித்ஷா போய் குருமூர்த்தியை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தர்ம யுத்தம் பார்ட் 1 ஆரம்பிச்சு வச்சவர் நான் தான் அப்படின்னு குருமூர்த்தி பெருமையா பேசிக்கிட்டார்ல. அப்ப வலதுசாரி சித்தாந்தத்தை RSSல இருந்து என்ன ஆர்டர்ஸ் வருதோ RSS ஓட பிரான்ச் ஆபீஸ் தானே குருமூர்த்திங்க. அப்ப நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ இங்க எப்படி களத்துல செயல்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறவப்பட்டவர் தான் அவரை போய் சந்திக்கிறாங்க. எங்க பேச்சுவார்த்தை நடந்ததுன்னே தெரியல. எடப்பாடி சொல்றாரு நாங்க டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் இங்க நேரடியாக எடப்பாடியை சந்திச்சாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சாயங்காலம் பிரஸ் மீட்ல தான் 2 பேரும் சேர்ந்து வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்ப எப்போ, எங்க, எந்த இடத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன பேசப்பட்டது, எவ்வளவு தலைவர்கள் அங்க இருந்தாங்க, இதை பற்றிய விவரங்கள் கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தெரியுமா? இல்ல மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரியுமா? தொண்டர்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட எதுவுமே இல்ல. திடீர்னு ஒரு நாள் அமித்ஷா வராரு, என்டிஏ கூட்டணி அப்படின்னு பின்னால பேனர் வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அது பாஜக அப்படின்னு மாறுது. திரும்ப ஒரு 5-6 தடவை மாறி அதுக்கப்புறம் தான் பிரஸ் மீட் நடக்குது. மத்தியானம் 12 மணிக்கு நடக்க வேண்டிய பிரஸ் மீட் 5 மணிக்கு நடக்குது. அமித்ஷாவே ரொம்ப இரிட்டேட்டடா தான் அந்த பிரஸ் மீட்டுக்கு வராரு. நம்மள போய் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க வச்சுட்டானே, நாம யாரு பெரிய அரசியல் சாணக்கியராச்சே, இவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நமக்கு இவ்வளவு நேரமா அப்படிங்கிற ஒரு எரிச்சலோட தான் வந்து அவர் மேடையில வந்து உட்கார்றாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம். மேடையில அமித்ஷா ரொம்ப தெளிவா 2 விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு, பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எடப்பாடி தலைமையில் இங்க வந்து நாங்க களம் காண்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. ரிப்போர்ட்டர்ஸ் ரொம்ப தெளிவா கேக்குறாங்க, என்டிஏ ஆட்சி அமைக்கும் சொல்றீங்களே, அப்ப கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அமித்ஷா ரொம்ப தெளிவா 2 விஷயங்களை சொல்றாரு. ஹிந்திலயும் சொல்றாரு, அது இங்கிலீஷ்லயும் மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. கோஆலிஷன் சர்க்கார் அப்படிங்கிறாரு, கோஆலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் போர்ட்போலியோஸ் எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஒரு போர்ட்போலியோ டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு போறாங்க, எந்த கட்சிக்கு எந்த போர்ட்போலியோ போகணும் அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? அப்ப கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஷீட் ஷேரிங்க பத்தியும் பேசி இருப்பாங்க. இப்ப சீட் ஷேரிங் டீடைல்ஸ் எல்லாம் வெளியில வந்ததுனாலே நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு கணிசமான சீட்டை வந்து பாஜகவுக்கு அதிமுக கொடுத்ததுனாலே கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட்டுட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். நயினார் நாகேந்திரன் இன்னொரு பக்கம் சொல்றாரு, 4 எம்எல்ஏவா இருந்தவங்க நாங்க 40 பேர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வருவோம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. குறைஞ்சது 40 தொகுதியிலாவது நீங்க ஜெயிக்கணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 60-70 தொகுதியிலாவது நீங்க போட்டியிட வேண்டாமா? அப்போ 70-80 தொகுதிகள் நீங்க பாஜக கொடுத்துட்டீங்கன்னா மத்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு. இப்ப பாமக ஆல்ரெடி ஃபீலர் விட்டுட்டாங்க. தேமுதிக வர மாதிரியே பிரேமலதா மோடியை புகழ்ந்து பேசும்பொழுதே தெரியுது ஆப்வியஸ்லி அந்த கூட்டணிக்கு தான் போவாங்க அப்படின்னு. அப்ப மற்ற கட்சிகளுக்கும் இந்த மாதிரி நீங்க ஒதுக்க வேண்டாமா? பாஜகவுக்கு நீங்க வந்து போர்ட்போலியோ ஷேர் பண்றீங்களா, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு அன்புமணி கேட்க மாட்டாரா? மேடைக்கு மேடை கூட்டணி ஆட்சி அமையும் தானே அன்புமணி பேசுறாரு. அண்ணாமலை லண்டனுக்கு போனோம்னா அங்கேருந்து ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னாரு? ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தையை சொன்னாரு, இன்னைக்கும் மறக்காது. 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த ஒத்தை அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறதுல பாஜக தீவிரமா இருக்கு. அதற்கு தெரிந்தே துணை போகிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக மக்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு கட்சியான பாஜகவோட தன் சொந்த நிதி ஆதாரங்களையும் எதிர்காலையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் தொண்டர்களோட சுயமரியாதையும் இன்னைக்கு அடமானம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி.
ஐயோ அவசரப்பட்டு இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு விவாத பொருள் ஆயிடுச்சே, இதை நாம கொஞ்சம் அமக்கி வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் மோட்ல எடப்பாடி இறங்கி இருக்கிறாரு. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த குட்டு மீண்டும் வெளிப்படும். எவ்வளவு சீட்டு நீங்க பாஜகவுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்தே இந்த விஷயம் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு உங்க சொந்த நலனுக்காக கட்சியை அடமானம் வச்ச நீங்க நாளைக்கு கூட்டணி ஆட்சின்னு வந்ததுன்னா மக்களுடைய நலன்களை, மக்களுடைய உரிமைகளை அடமானம் வைக்க மாட்டீங்கன்னு என்ன சார் நிச்சயம்? ஏற்கனவே அதை தானே பண்ணிட்டு இருந்தீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படி நீங்க வந்து டிசைனா நீங்க உருட்டுனீங்கன்னா அதெல்லாம் கேட்டு ஏமாறுற முட்டாள் இல்ல நாங்க. உங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்னங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். காமன் மண்டையாட்டும் ப்ரோக்ராம். பாஜக என்ன சொல்லுதோ அதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக அடிமைகளும் சேர்ந்து மண்டைய ஆட்டுவாங்க. அதுதான் இவங்களுடைய காமன் மண்டையாட்டும் ப்ரோக்ராம். இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு அதிமுகவை விழுங்கி விட்டு பாஜக களத்துல வரணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல அவங்க களத்துல இறங்கி இருக்கிறாங்க. எப்பேற்பட்டாவது திமுக இல்லாமல் எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு திமுக முக்த தமிழ்நாடு அப்படிங்கிற அஜெண்டால ஆபரேஷன் லோட்டஸ் இறங்கிடுச்சு. இதை திமுகவும் உணரணும். திமுகவில் இருக்கக்கூடிய சமூக வலைதள போராளிகளும் சரி, பல பேரும் சரி, திமுக இனிமேல் படுத்துக்கிட்டே ஜெயிச்சிரும் அப்படிங்கிறீங்க. அதுதான் பெரிய முட்டாள்தனம். இந்த ஒரு வருஷம் திமுகவுக்கும் ரொம்ப குரூஷியல். இங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னால முதல்வர் வந்து ஒரு மேடையில பேசினார். அது எனக்கு இன்னும் தெளிவா ஞாபகம் இருக்கு. பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் மட்டும்தான் கேமரா வைக்கல, எல்லா இடத்துலயும் கேமரா வச்சு எல்லாரையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சரி, உங்களை ஒவ்வொரு வார்த்தையும் சரி, 1க்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. கடைக்கோடி தொண்டர்களுக்கு மட்டும் சொல்லல, திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கும் சேர்த்துதான் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவ்வளவு இரஸ்பான்சிபிளா சில தலைவர்கள் இருக்கிறதே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை நான் திமுக மீது விமர்சனமா வைக்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி இங்க தொடரணும் அப்படிங்கிற அக்கறையில நான் பேசுறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு பேடா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவும் இந்த ஒரு வருஷத்துல இத சமூக வலைதளங்களை பரப்பி பொய்ய சொல்லி பித்தலாட்டம் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணி என்னெல்லாம் குடைச்சல திமுக கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாங்க. வலதுசாரி கருத்தியல் இங்க கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கறத பேசுங்க. ஆனா அதை நாகரிகமா பேசுங்க. கருத்தியலை வச்சுதான் முறியடிக்க முடியும். பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக. பேசுறதுக்கு உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நல்லத பேசுங்க, நியாயமான விஷயங்களை பேசுங்க. இந்த 4 வருஷத்துல நீங்க செஞ்ச சாதனைகளை பேசுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கேக் வாக் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம். இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வர்சஸ் என்டிஏ. மக்களாகிய நீங்கள் தெளிவா இருக்கணும். இன்னைக்கு சீமானையும் கூட்டணிக்குள்ள இழுத்து போடுற முயற்சியில என்டிஏ இறங்கிருக்கு. தேர்தல் நெருங்க மார்க் மை வேர்ட்ஸ், இன்னைக்கு சீமான கூப்பிட்டு கூட்டணிக்குள்ள போடுற முயற்சியை பேரலா விஜய்க்கும் அவங்க பயன்படுத்துவாங்க. விஜயும் அந்த கூட்டணியில சேர்ந்தா எந்த ஆச்சரியமும் இல்ல. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு பிரிவினைவாதம் பேசக்கூடிய திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் எங்களுடைய ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, திமுகவை தவிர வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், வேற யார் வந்து அந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாலும் அது பாஜகவுடைய ஆட்சி. அப்புறம் தமிழ்நாட இன்னொரு உத்தரப்பிரதேஷ், பீகாரா மாத்திருவாங்க. இன்னும் ஒரு 20 வருஷம் நம்மள பின்னோக்கி இழுத்துட்டு போயிருவாங்க. இன்னைக்கு எது எப்படியோ திராவிட கருத்தியல், திராவிட மாடல் மூலமா தான் இன்னைக்கு தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னணி மாநிலமாக இருக்கு. கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், எந்த தரவை எடுத்துக்கிட்டாலும் முதல் 3 இடங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம கையில எடுக்கக்கூடிய அரசியல் ஆல் இந்தியாவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது பிஜேபிக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குது. இங்க இருந்து போன 40 திமுக எம்பி ஏகப்பட்ட கொடைச்சல பார்லிமெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஸ்டாலின் ஒரு விஷயத்த கையில எடுத்தாருன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா பூரா அது எதிரொலிக்குது. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சப்பறம் இந்தியா பூரா பேசுறான்.
மொழி உரிமையை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சப்போ மத்த மாநிலங்கள் பேசுறான். ஆளுநர் விஷயத்துல நமக்கு கிடைச்ச வெற்றி இன்னைக்கு மத்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கு. அப்போ மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்சதுன்னா பாஜகவுக்கு முடிவுரை எழுதிடுவாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த முயற்சியும் பண்ணி, எந்த திருட்டுத்தனமும் பண்ணி, எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு அவங்க கையில இருக்குங்க. மகாராஷ்டிராலையும் டெல்லியிலயும் பாத்தீங்கல்ல, மகாராஷ்டிரால ஓட்டர் லிஸ்ட்ல 20 லட்சம் பேரை சேர்த்துட்டாங்க. டெல்லியில 5 லட்சம் பேரை சேர்த்தாங்க. அப்படி தமிழ்நாட்டுல சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே மாதிரி இவங்களுக்கு எங்கெல்லாம் ஓட்டு வராதுன்னு தெரியுதோ அங்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட்ல பல பேரை கொத்து கொத்தா தூக்கிடுறாங்க. இதெல்லாம் திமுக கவனம் செலுத்தணும். கிரவுண்ட் லெவல்ல இதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதெல்லாத்தையும் பத்தி நம்ம பேசணும். ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். 2026 தேர்தல் இஸ் கோயிங் டு பி a fight to the finish. இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன். திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கு. அதிமுகவோட சர்வைவல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தேர்தல் அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா இழுத்து மூடி விழா நடத்திடலாம். பக்கத்துல ஜெயலலிதா பக்கத்திலே கொண்டு போய் புதைச்சிருங்க கட்சியை. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தோட பாஜக விளையாடிட்டு இருக்கு. அதை புரிஞ்சு தெரிஞ்சு ஜாகிரதையா ஓட்டு போடுங்க.